வணக்கம். கஜா டிவியின் தென் தமிழக முக்கிய செய்தி. கன்னியாகுமரி மாவட்ட கம்யூனிஸ்ட் கட்சியின் நாகர்கோயில் கிளையின் சார்பில் சுதந்திர போராட்ட வீரரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தியாகசீலருமான தோழர் பாலதண்டாயுதம் நினைவு நாள் நடைபயணம் நாகர்கோயில் மாநகர செயலாளர் நாகராஜன் தலைமையில், மாநகர பொருளாளர் நாகப்பன் முன்னிலையில் மக்கள் சந்திப்பு பரப்புரை நடைபயணம் SMRV பள்ளி சந்திப்பு அருகிலிருந்து அண்ணா விளையாட்டு அரங்கம் அருகில் அமைந்துள்ள ஜீவானந்தம் சிலை வரை நடைபெற்றது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட குழு உறுப்பினரும் ஊடகப்பிரிவு மாவட்ட செயலாளர் அருள்குமார் நடைபயணத்தை துவக்கி வைத்தார். செல்வராணி, ராஜி, பூதலிங்கம் பிள்ளை, பேராசிரியர் சுந்தரம், கல்யாண சுந்தரம் ஆகியோர் கருத்துரை ஆற்றினார்கள். ஜீவா சிலைக்கு RL முன்னாள் நகர செயலாளர் சுப்பிரமணியம் மாலை அணிவித்து மரியாதை செய்தார். மாவீரன் பாலன் படத்திற்கு கலை இலக்கிய பெருமன்ற மாவட்ட துணைத் தலைவர் RL பகவதி மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தினார். RL பாலன் இசைக்குழு ஒருங்கிணைப்பாளர்கள் புஷ்பராஜ், வாசு தலைமையில் மக்கள் இசைப்பாடல்கள் இசைக்கப்பட்டது. மாவீரன் பாலதண்டாயுதத்தின் தியாகத்தையும் அவரது இயக்க பணியையும் கோரிக்கைகளையும் விளக்கி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் சுபாஷ் சந்திர போஸ் நிறைவுரை ஆற்றினார். நாகர்கோயிலில் கிளை செயற்குழு உறுப்பினர் சிங் அனைவருக்கும் நன்றி கூறினார். நிகழ்வில் மாவட்ட குழு உறுப்பினர்கள் தோழர் மஞ்சாலமூடு மரியதாஸ், குருசாமி, கண்ணன் உட்பட நடைபயணத்தில் கலந்து கொண்டு மாவீரன் பாலனுக்கு நினைவஞ்சலி செலுத்தினார்கள். மே 21 இறந்த தினத்தை தமிழகம் முழுவதும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அவருடைய நினைவு தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஏன் இந்த இயக்கம், ஏன் இந்த கொண்டாட்டம்? ஏனென்றால் யாருமே தெரியாதவர்களுக்கெல்லாம் பிறந்த நாள்கள், நினைவு நாள்கள் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த நாட்டிற்காக, இந்த மக்களுக்காக, தொழிலாளர் வர்க்கத்துக்காக தன் இன்னுயிரையும் நீக்க வந்தால் பாலதண்டாயுதம் அவர்கள். பகத்சிங் அன்று தூக்கிலிடப்பட்ட செய்தியை அறிந்து காலில் ஆணியை அறைந்து ரத்தம் சொட்ட பொள்ளாச்சி வீதியில் நடந்தவர்தான் பாலதண்டாயுதம் அவர்கள். அப்படிப்பட்ட அந்த பாலன் எல்லா தொழிலாளர் வர்க்கத்துக்காகவும், விவசாய மக்களுக்காகவும், இந்த நாட்டின் விடுதலைக்காகவும் பாடுபட்ட ஒரு மாவீரன். அந்த மாவீரனுக்கு ஒரு நினைவு தினத்தை கொண்டாடுவதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நாகர்கோயில் கிளை மற்ற மகிழ்ச்சி அடைகிறது. மனைவி கட்சியை விட்டுவிட்டு என்னோடு குடும்பம் நடத்த வாருங்கள் என்கின்ற வேண்டுகோளை நிராகரித்து இல்லற வாழ்க்கையை துறந்துவிட்டு
ஒரு லட்சிய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தவன் மாவீரன் பாலன். அவனுடைய மனைவி ஏன் இப்படி உயிரை விட்டு உறங்காமல் கட்சி பணி ஆற்றுகிறீர்கள், உங்கள் உடல் நலத்திற்கு தீங்கானது என்று அறிவுரை கூறிய போது, கட்சிப்படிதான் எனக்கு உயிர், இந்த கட்சிப்படி ஆற்றினால் நீயும் நானும் 100 ஆண்டுகள் உயிர் வாழ்வோம் என்று சொன்னவன் மாவீரன் பாலன். கடைசியாக அவனுடைய மனைவி நாம் வயதாகும் போது, காலங்கள் கடக்கும் போது நம்மளை யார் கவனித்துக் கொள்வார்கள் என்று பாலனிடத்திலே கேட்டபோது பாலன் சொன்னான், மறுவேளை உணவுக்கு உத்தரவில்லாத பல கோடி மக்களுக்காக நாம் உழைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த மக்களினுடைய வாழ்க்கையில் ஏற்றம் பெற வேண்டும். அவர்கள் விவசாயிகளாக இருந்தாலும் தொழிலாளிகளாக இருந்தாலும் அந்த உழைக்கும் மக்களினுடைய வாழ்க்கையில் ஒரு ஏற்றம் காண வேண்டும் என்று நாம் உழைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த மக்கள் நம்மளை ஒரு நாளும் கைவிட மாட்டார்கள் என்று உரைத்த மாவீரன் பாலனுடைய 53வது நினைவு நாளை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த சமூகத்திற்காக, இந்த மக்களுக்காக, உழைக்கும் மக்களுக்காக, விவசாயிகளுக்காக, தொழிலாளிகளுக்காக தங்கள் குடும்பத்தை மறந்து, தன்னை மறந்து இந்த சமூகத்திற்காக பாடுபட்ட தியாகிகளை நினைவு கூறுகிற வகையில் இன்றைக்கு ஒரு மக்கள் சந்திப்பு இயக்கத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநகர கிளை ஏற்பாடு செய்துள்ளது. அது சார்ந்த ஒரு மக்கள் சந்திப்பு இயக்கம் மாவீரன் பாலனை நினைவு கூர்ந்தும் தமிழ்நாடு அரசியலில் தமிழரின் பெருமையை நிலைநாட்டக்கூடிய கீழடி ஆய்வறிக்கையை உடனடியாக வெளியிடக் கோரியும், தமிழகம் இதுவரைக்கும் கண்டிராத அறம் சாராத குதிரை வேறு அரசியலை கைவிடக் கோரியும், தமிழக வெற்றிக் கழகம் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில் சொன்னது போல 5 ஏக்கருக்கு உட்பட்ட நிலம் வைத்தவர்களின் விவசாய கடன்கள் முழுமையாக ரத்து செய்யப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்னெடுத்தும், ஆசாரி வெள்ளம் அரசு மருத்துவமனையில் எப்படி கேரளாவிலே ஒரு ஆர்சி கேன்சர் சென்டர் இருக்கிறதோ அதுபோல ஒரு கேன்சர் சென்டரை இந்த குமரி மாவட்டத்தில் உருவாக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளோடு இந்த மாவீரன் பாலனுடைய நினைவு தினம் இங்கே கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப், மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம். உங்கள் தொழில் சிறக்கவும், தொழில் நிறுவனங்களின் விவரங்கள் மக்களிடம் கொண்டு செல்ல கஜா டிவி நம்ம ஊர் வணிக தகவல் நிகழ்ச்சியில் விளம்பர தொடர்புக்கு 9659520537